அல்லேலூயா. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். சுகமாய் இருக்கணும், சுகமாய் இருக்கணும், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். இளையவன் அப்பா என்ற ஏணியில் ஏறி, இளையவன் அப்பா என்ற ஏணியில் ஏறி, நண்பர் பேச்சு கேட்டு எணிய காலாலை உதைத்தான். நண்பர் பேச்சு கேட்டு எணிய காலாலை உதைத்தான். தூரமா போனா கெட்டு போனா, தூரமா போனா கெட்டு போனா, திரும்பி வந்து அப்பா என்ற ஏணியில் ஏறினா. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். யாக்கோபு இரவில் தூங்கும்போது ஏணியின் தரிசனம் கண்டு, யாக்கோபு இரவில் தூங்கும்போது ஏணியின் தரிசனம் கண்டு, காலையில் எழுந்து கல்லெடுத்து வைத்து, காலையில் எழுந்து கல்லெடுத்து வைத்து பெத்தேல் என்று பேரிட்டான். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் சுகமாக இருக்கணும். பிறவா முதல்வன் பிறந்தார், இறப்பும் பிறப்பும் இல்லாதவர் இறந்தார். பிறவா முதல்வன் பிறந்தார், இறப்பும் பிறப்பும் இல்லாதவர் இறந்தார். பாடுபட்டா சிலுவையை சுமந்தா, பாடுபட்டா சிலுவையை சுமந்தா, சிலுவை மேலே ஏணி ஆகினார். அவர் சிலுவை மேலே ஏணி ஆகினார். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தகப்பன் ஒரு ஏணி போல இருக்கிறார். ஏணி வெட்டப்படும், சீவப்படும், கம்பிகளால் இறுக்கி கட்டப்படும், ஆணிகளால் அடிக்கப்படும். ஆனாலும் அந்த ஏணி எப்போதும் எனக்கு ஒரு நோய் என்று சொல்லி வாய்விட்டு சொல்லுவது. ஆனால் அந்த ஏணி மற்றொருவருக்கு, முக்கியமாக பிள்ளைகளுக்கு அது உயர உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட தகப்பனை விட்டு ஓடிப்போனான் இளையவன். அவனுக்கு புத்தி வந்தும்போது மறுபடியும் வந்து தகப்பனிடத்தில் சேர்ந்து கொண்டான். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக பரலோகத்துக்கு ஏணியாக மாறினார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவராகிய இயேசுவே தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவன் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவான்.
ஆண்டவராகிய இயேசுவை வேண்டா என்று சொல்லுகிறவன் அவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீ யாரை